அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். செந்தில் பாலாஜி எங்கே நின்றாலும் தோற்கடிப்போம். டிவிகே சபதம். அதாவது விஜய் ஒரு 5 பேரை டார்கெட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனாலும் இன்னைக்கு டிவிகேல இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு செந்தில் பாலாஜி தோற்கணும். அதுவும் மிக மிக மோசமான தோல்வியா இருக்கணும். கடந்த காலங்களில் கரூர் சம்பவத்தை நாங்க மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். குறிப்பா பூசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் எல்லாரும் போய் காவல்துறையில சொன்னது, கரூர் சம்பவத்துல எங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு. அந்த ஊரே இவர் கண்ணசைவுல இருக்கு. காவல்துறையினர் முறையாக செயல்படவில்லை. இப்படி தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்துனாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு முன்பு கடைசியாக வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது தெரியும் யார் ஓடப்போறா அப்படின்னு நேரடியாக விஜய்க்கு சவால் விட்டிருந்தாரு. இது சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு சண்டையா மாறிடுச்சு. ஏற்கனவே அரவக்குறிச்சி தொகுதியில 2016ல செந்தில் பாலாஜி நின்னாரு. போன தடவ கரூர்ல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து ஜெயிச்சாரு. இந்த தடவ அவர் தொகுதி மாறுகிறார். கோவை தெற்குக்கு போறதா ஒரு பேச்சு. அதுவே கரூர்ல இருக்கிறத பயந்துகிட்டுதான். ஏன்னா கரூர்ல இன்னைக்கு முதல்ல இருந்த நிலைமை இல்ல. மக்கள் உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 41 பேர் இறப்பு. அது சம்பந்தமான அறிக்கை ஜனவரி இறுதியில் வருங்கறாங்க. அது ஒருவேளை இவருக்கு பாதகமாக வந்துவிட்டால் அதையே காட்டி விஜய் பேசுவார். மத்த இடத்த விட இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதியில விஜய் கூடுதல் முக்கியத்துவம் தருவாரு. கண்டிப்பா செந்தில் பாலாஜி தோற்கணும் அப்படிங்கறதுல டிவிகே உறுதியா இருக்கிறாங்க. தொடர்ந்து எதிரிகளை நிறைய பேரை செந்தில் பாலாஜி சம்பாதிச்சுட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துல 60 நாட்களுக்குள்ள செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அவரே தேர்தல்ல போட்டியிடுவது சிக்கல் அப்படிங்கறாங்க. அப்போ நெருக்கடி கூடும்போது செந்தில் பாலாஜி என்ன செய்ய போறாரு? டிவிகேவையும் விஜயையும் தோற்கடிக்கலாம்னு செந்தில் பாலாஜி நினைக்கிறாரு. முதல்ல அவர் தேர்தல்ல நிற்க முடியுமா அப்படின்னு டிவிகேக்காரங்க நினைக்கிறாங்க. அப்படியே நின்னாலும் அவரை தோற்கடிப்போம் அப்படின்னு தான் அவர்களோட எண்ணம்.